நம்ம மைண்ட்ல எவ்வளவு தூரம் நம்ம சீரியஸா அந்த கோலை பாக்குறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த கோலுடைய வெற்றி. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே யூனிசனா ஒரே ஒரு கோல் என்னன்னா, ஆசிரமத்தை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னேற்றணும், நிறைய பேருக்கு அது போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது. அந்த கோல் வந்து கான்சியஸ் மைண்ட் நீங்க பாக்குற அந்த லெவல்ல இருந்தா அது நிறைவேறதுக்கான சாத்தியக்கூறு 15% தான். ஆனா சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறதுல அது ஒருவேளை ரெஜிஸ்டர் ஆச்சு அப்படின்னா அந்த கோல் நடந்து முடிக்கிறதுக்கான சாத்தியம் 65% மேல. நம்மளோட இமேஜ், அதாவது இப்படி இப்படி இருக்கணும், 2025 ஆசிரமம் இப்படி இருக்கணும், 26, 27 ஆசிரமம் இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம மைண்ட்ல இருக்கிற அந்த இமேஜ் அப்படிங்கிறது கான்சியஸ் மைண்ட்ல தான் நம்ம கிட்ட இப்ப இருக்கு. நம்ம திட்டங்கள்லாம் வகுக்கிறோம், அது எல்லாமே கான்சியஸ் மைண்ட்ல தான் இருக்கு. ஆனா சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், அதுக்கு ஒரு சின்ன மெக்கானிசம் இப்ப நான் சொல்லித்தரேன். இப்ப பாருங்க, ஆள் மனசுல இந்த 3 விஷயத்தையும் நம்மளால புகுத்த முடியும்: இமேஜஸ், தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ். புதுவிதமான ஒரு ஐடியா, புதுவிதமான ஒரு இமேஜ், புதுவிதமான ஒரு சிந்தனை, அதாவது தாட் அப்படிங்கிறது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இமேஜ் என்னது, என்ன யோசிச்சு வச்சிருக்கோம், ஆசிரமம் இன்னும் நிறைய பேர் வந்து போகணும். இப்போ பிரேக்குக்கு முன்னாடி சுகுமார் சார் சொன்ன மாதிரி இன்னும் நிறைய டோனர்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறது சம்பந்தப்பட்ட இமேஜஸ் எல்லாம் இருக்கு. நம்மளுக்கு அந்த இமேஜஸ் எல்லாம் ஒரிஜினலா வாழ்க்கையில நடந்துராது அப்படிங்கிற ஆசையெல்லாம் இருக்கு. ஆனா அது சப்கான்சியஸ் மைண்ட்ல புகுத்துற வரைக்கும் அது ஆசையாவே இருந்துருமே தவிர அது நிறைவேறாது. ஸோ வி நீட் டு கிரியேட் அ சிஸ்டம். ஒரு ஆள் மனசுக்குள்ள அதை புகுத்துற மாதிரி ஒரு சிஸ்டம் நம்ம கிரியேட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், அது ஒரு பயிற்சியா உங்களுக்கு நான் சொல்லித்தர போறேன். லைஃப்ல எந்த கோலை வேணாலும் நம்ம இந்த பயிற்சியை யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ண முடியும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுடைய மைண்ட்ல இருக்கக்கூடிய லெஃப்ட் சைட்ல அந்த விஷயத்தை எவ்வளவு துரிதமா நீங்க பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்க ஆள் மனசுல அது பதியும். ஐ ரிப்பீட், மைண்டுடைய லெஃப்ட் சைட்ல நீங்க எந்த அளவுக்கு கண்ணை மூடி அதை விஷுவலைஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அது ஆள் மனசுல போய் சேரும். சீன் 1, சீன் 2, சீன் 3 அப்படின்ட்டு இங்க இருக்கிற உங்களுடைய லெஃப்ட் சைட்ல எக்ஸ்ட்ரீம்ல இது போறதை நீங்க கவனிக்கிறீங்க. அப்போ நம்ம இதை ஒரு தியானமா செய்யும் போது நம்ம எல்லாருமே கண்ணை மூடி லெஃப்ட் சைட்ல அது நடக்கிற மாதிரி பார்க்க வேண்டியது அவசியம். என்ன காரணம், அது ஏன் லெஃப்ட் சைடு? பிரெயினுடைய நியூராலஜி படி ரைட் சைடு அப்படிங்கிறது பாஸ்ட குறிக்குது, லெஃப்ட் சைடு அப்படிங்கிறது நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை குறிக்குது. சோ ஒரு விஷயத்த நான் ரைட்ல யோசிக்கிறேன் அப்படின்னா அது என் மைண்ட் வந்து பாஸ்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கும். நம்ம யோசிக்கும் போது நீங்க வலது கை பழக்கம் உள்ளவராக இருந்தால் நீங்க வந்துகிட்டு யோசிக்கும் போது இப்படித்தான் யோசிப்பீங்க, லெஃப்ட்ல தான் யோசிப்பீங்க. இடது கை பழக்கமா இருந்துச்சுன்னா காலையில அங்க நேற்று எத்தனை மணிக்கு அங்க போய் ரீச் ஆனீங்க, அது அப்படி லெஃப்ட் சைடு பழக்கமா இருந்துச்சுன்னா, ரைட் சைடா இருந்துச்சுன்னா ஒன்னா இப்படி பார்ப்போம், இல்லை இப்படிதான் பார்ப்போம். ஏன்? லெஃப்ட் ஹெமிஸ்பியர் ஆஃப் த பிரெயின் தகவல்களை சேகரிச்சு உங்களுக்கு கொடுக்கறதுக்கான அதுக்குன்னே டிசைன் பண்ணப்பட்டது. ஸோ இந்த எக்ஸசைஸ்ல நம்ம லெஃப்ட் சைட்ல விஷுவலைஸ் பண்ண வேண்டியது அவசியம். இந்த பயிற்சியுடைய முதல் ஸ்டெப் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷுவலைசேஷனை நீங்க பண்ணணும். என்னன்னா, இது நீங்க உங்க முன்னாடி ஒரு ஸ்கிரீன் இருக்கிற மாதிரி உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ண தெரியணும். எனக்கு அந்த தகுதியெல்லாம் இல்லைங்க, இந்த மாதிரிலாம் பழக்கம் இல்லை, நான் மெடிடேஷன் பண்ணது உண்டு, இப்ப அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் தேவையே இல்லை. நான் சொல்லிக் கொடுக்குற இந்த எக்ஸசைஸ்ல ஒரு செகண்ட் 2 செகண்ட் நீங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னாலே போதுமானது. ஏன்னா நம்ம எல்லாம் வந்து சித்தர்கள் கிடையாது. மைண்ட்ல இருக்கிற விஷயத்தை அப்படியே ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்கிறது மைண்ட் கலையும். ஆனா அந்த 1 செகண்ட் 2 செகண்டே போதும். ஆரம்பிச்ச உடனே 15 இருந்து 20 நிமிஷத்துக்குள்ள நம்ம தெரியாம தூங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி தூங்குறது அப்படிங்கும் போது நம்மள 20 நிமிஷம் கழிச்சு எழுப்புறதுக்கு ஒரு அலாரம் வேணும். அதனாலதான் இங்க வந்து கெட் ஃப்ரெஷ் அண்ட் செட் அலாரம் ஃபார் 15-20 மினிட்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இல்ல அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் முடிச்சுட்டா இருப்பேன் அப்படின்னா நீங்க அலாரம் வைக்க வேண்டாம். ஓகே, சோ முதல் கட்ட நடவடிக்கை அலாரம் வச்சுக்கோங்க 20 நிமிஷம். அதிகால நேரத்தை நீங்க பண்ணும்போது நீங்க ஒருவேளை தூங்கிட்டீங்கன்னா கூட அந்த அலாரம் உங்களை எழுப்பும். அதான் முதல் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் இந்த எக்ஸசைஸோடைய மையப்புள்ளி. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு டீப்பா ரிலாக்ஸ் ஆகுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த எக்ஸசைஸை உங்களால அழகா பண்ண முடியும். பட் அங்கதான் எல்லாத்துக்குமே பிரச்சனை. நம்ம யாருக்குமே ரிலாக்ஸ் பண்ண தெரியாது. தூங்குறது அப்படிங்கிறது போய் படுக்கிறோம், சும்மா அப்படி கண்ணை மூடுறோம், ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல நடந்துருது. ஆனா அதுக்குன்னு தனி சிஸ்டமே இருக்கு. ஸ்லீப் தெராப்பி அப்படின்னு என்கிட்ட ஒண்ணு இருக்கு. இங்க இதே டேபிள்ல இங்க உட்காந்து பல பேத்துக்கு எப்படி தூங்குறதுன்னு நான் கவுன்சில் பண்ணியிருக்கேன்.
பல விஷயம் இருக்கு. ஒரு 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 வெது வெதுன்னு தண்ணியில குளிச்சுட்டு படுங்க. தூங்குறதுக்கு முன்னாடி வந்து ஒரு பவுல்ல வந்துட்டு 2 பாதத்தையும் வச்சுக்கிட்டு நல்லா இப்படி 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 நல்லா வந்து இப்படி ஃப்ரிக்ஷன் மாதிரி கொடுங்க. அப்புறம் தூங்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி போய் கட்டில் மேல உட்காந்து கால் மேல காலை போட்டு கீழே இப்படி நல்லா வாழ்க வளமுடன் எக்ஸசைஸ்ல வர மாதிரி அழுத்தி கொடுங்க. இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு நிறைய பேருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க யாருக்குமே ரிலாக்ஸ் பண்ண தெரியாது. ரிலாக்ஸ் பண்றதுக்கு இந்த எக்ஸசைஸ்ல 2 வழிமுறைகள் இருக்கு. முதல் வழிமுறை, நம்ம வயசு எவ்வளவோ அத்தனை டீப் பிரீத்திங் நம்ம பண்ணணும். அட்லீஸ்ட் அந்த நம்பர்ல பாதியாவது பண்ணணும். இப்போ ஒருத்தருக்கு வயசு 45 அப்படின்னம்னா குறைஞ்சது 25 டீப் பிரீத்திங் சைக்கிள் அவர் பண்ணி ஆகணும். டீப் பிரீத்திங், மூச்சை நல்லா இழுக்கிறீங்க, 2 செகண்ட் ஹோல்ட் பண்றீங்க, மூச்சை ரொம்ப ஸ்லோவா வெளியேற்றுறீங்க, அதுதான் டீப் பிரீத்திங். அப்படி பண்ணும்போது எக்கச்சக்க பெனிஃபிட் கிடைக்கும். அட குறைஞ்சபட்சம் ஒரு 10 தடவையாவது டீப் பிரீத்திங் அப்படிங்கிறது நீங்க பண்ணிருக்கணும். அப்படி பண்ணும்போது ஒரு 75% நம்ம பாடி ரிலாக்ஸ் ஆயிடும். டீப் பிரீத்திங் 15 சைக்கிள். அதுக்கப்புறம் அந்த டீப் பிரீத்திங்க்கு அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. டீப் பிரீத்திங் பண்ணும்போது உங்க கார்டியோவாஸ்குலர் மசில், உங்களுடைய ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்லாம் ரிலாக்ஸ் ஆயிடும். ஆனா நம்ம மைண்டும் சேர்ந்து ரிலாக்ஸ் ஆகும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா 20 டிகிரி அப்வர்ட் ஐ. ரமணா இங்க வா. 20 டிகிரி அப்வர்ட் ஐ. இப்போ இந்த நெத்தி மேல நான் அப்படி விரலை வச்சு கண்ணை வந்து தலையவோ கண்ணையோ வந்துட்டு தலைய டில்ட் பண்ணாம கண்ணை மட்டும் மேல கொண்டு போய் இந்த விரலை பாரு அப்படின்னு சொல்லி சொன்னா ரமணா எப்படி பாக்குற அப்படியோ இந்த அளவு தான் 20 டிகிரி. இப்போ தலைய அவன் ஆட்டவே இல்லை, கண்ணை மட்டும்தான் வச்சு என்னுடைய விரலை பாக்குற அப்படி. இதுதான் 20 டிகிரி. இதுதான் 20 டிகிரி. 20 டிகிரியில உங்க பிரெயின்ல வந்து நீங்க அப்படி கண்ணை மூடி அந்த கண்ணை அப்படி தூக்கி வச்சு கண்ணை மூடினீங்கன்னா அதுக்கு சென்சிங்னு பேரு. அந்த சென்சிங் அப்படிங்கிறதுல ஆல்பா லெவல் அப்படின்னு ஒரு பிரெயின் சைக்கிள் உருவாகுது. இப்ப ஆல்பானா என்ன, பீட்டானா என்ன? இங்க பாருங்க, பீட்டான்னு இங்க எழுதியிருக்கு, இங்க ஆல்பான்னு எழுதியிருக்கு. பீட்டானா இப்ப நானும் நீங்களும் பேசிக்கிட்டே இருக்கோம், கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிற விஷயங்களை சேகரிச்சுக்கிறோம். இங்க இருந்து கோயம்புத்தூர் 40 கிலோமீட்டர், பீட்டா. நான் சொல்றேன், நீங்க கேக்குறீங்க, படம் ரொம்ப நல்லா இருந்தது, பீட்டா. நீங்க சொல்றீங்க, நான் கேட்கிறேன். ஆனா கனவு வருது, நீங்க பாதி தூக்கத்துல உங்களுக்குள்ள சிந்தனைகளா இருக்கிறது, அப்பெல்லாம் பீட்டா லெவல் கிடையாது, ஆல்பா லெவல். ராக்கெட்டை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட்ல இருந்து டெலிபோனை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் வரைக்கும் அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் எப்போ வந்ததுன்னு கேட்டீங்கன்னா பீட்டா லெவல்லையோ தேட்டா லெவல்லையோ அல்ல, ஆல்பா லெவல்ல. சோ ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய ஆல்பா லெவலுக்கு போய் அவன் என்ன மனசுக்குள்ள விஷுவலைஸ் பண்றானோ அதை வாழ்க்கையில நடத்தி காட்ட முடியும். இதை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். டீனேஜர்ஸுக்கு, பசங்களுக்கு, யங்ஸ்டர்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கணும். யோசிச்சு பாருங்க, 30 நாள் ஒரு மாசத்துல அட்லீஸ்ட் அந்த 30 நாள்ல 22 நாள் ஒரு யங்ஸ்டர் வந்து இந்த எக்ஸசைஸை யூஸ் பண்ணி இதுதான் எனக்கு நடக்கணும், இதுதான் எனக்கு நடக்கணும் அப்படிங்கறத விஷுவலைஸ் பண்ண 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 அது வாழ்க்கையில் எப்படி நடக்காம போகும். ஸோ ஆல்பா லெவல்ல போய் விஷுவலைஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஷார்ட்கட் மெத்தட், கண்ணை கொஞ்சம் இப்படி வச்சு 100ல இருந்து 1 வரைக்கும் தலைகீழ ஆயிடும். என்னங்க இது, இப்பதான் விரலை வச்சு இப்படி கண்ணை மேல வைன்னு சொன்னீங்க, அதுவே தலைவலியை கொண்டு வரும். இல்ல 100ல இருந்து 1 வரைக்கும் தலைகீழ என்ன சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப கண்ணு என்ன செய்யும்? கண்ணு கீழே வர பார்க்கும், கீழே வர விடக்கூடாது. நீ மாந்திரிகன் தான், நீ வந்து சைக்காலஜிஸ்ட் நினைச்சோம், ஆனா நீ சரியான மந்திரவாதியா இருக்கு. கண்ணை தூக்கி இப்படி மேல வச்சுக்கிட்டு 100ல இருந்து 1 வரைக்கும் தலைகீழ எண்ணி கண்ணை கீழே வரக்கூடாதுன்னா தலைவலி தான் வரும், மைக்ரேன் தான் வரும். ஐ அக்ரி, எஸ், தலைவலி அது கொண்டு வரும். ஆனா பழக்கமாக அது சரியாயிடும். அந்த பழக்கத்துக்கு கொண்டு வர்றதுக்கு எனக்கு பிடிக்கல, எனக்கு தலைவலி அப்படின்னம்னா சரி பரவாயில்ல, கண்ணை சும்மா மூடி 100ல இருந்து 1 வரைக்கும் தலைகீழ எண்ணுங்க. எதுக்கு 100ல இருந்து 1 வரைக்கும் தலைகீழா? யூசி 100ல இருந்து 1 வரைக்கும் தலைகீழ எண்ணும் போது பிரெயினுக்கு சம்மந்தம் இல்லாம வித்தியாசமான ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த நீங்க பண்ணும்போது பிரெயின் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டிவா வேலை செய்யும். 15 டீப் பிரீத்திங் வேற பண்ணி ரிலாக்ஸ் ஆயிருக்கீங்க. ரிலாக்ஸ் ஆன பிறகு இந்த 100ல இருந்து 1 வரைக்கும் எண்ணும் போது மைண்டும் பாடியும் ஒரு சேர கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் ஆயிரும். ஸோ இந்த சென்சிங் ப்ராசஸை பண்ண பிறகு பீட்டா லெவல்ல இருந்து நீங்க வர லெவல் தான் ஆல்பா லெவல். 10:30 மணிக்கு ரமேஷ் சார் தூங்குறாரு. நைட்டு ரெகுலரா நீங்க தூங்குற டைம் என்ன சார் ரமேஷ் சார்? 10:30 மணிக்கு காலை எழுந்திரிக்கிறது. 10:30 மணிக்கு அவர் தூங்குறாரு. காலையில 6 மணிக்கு அவரு ப்ரோக்ராம் பண்ணி எந்திரிச்சிடுறாரு. 10:30ல இருந்துங்க ஒரு 3:30 மணி வரைக்கும் அவர் இருக்கிற லெவலுக்கு பேரு தேட்டா லெவல்னு பேரு, THETA, ஆழ்ந்த தூக்கம்.
காலையில 6:30 மணிக்கு எந்திரிச்சு 7 மணிக்கு எந்திரிச்சு நம்ம ஒரு வாக்கிங் போற வரைக்கும் அதெல்லாம் நம்ம பீட்டா லெவல்ல பண்ற விஷயங்கள், நம்மளுக்கு பரிச்சயமான விஷயங்கள். ஆனா இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜ் இருக்கு. அரை தூக்கத்துல உடம்பு டயர்டாகவும் மைண்ட் ரொம்ப ஷார்ப்பாகவும், கடவுள் அங்கதான் நம்மளுக்கு செக் வச்சிருக்காரு. மைண்ட் ஷார்ப்பா இருக்கிற டைம்ல நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க. அதுதான் அந்த 4:30 மணி 5 மணி பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுலதான் பிரம்ம முகூர்த்தம்ல முடிச்சு பழகினவங்களுக்கு வந்துகிட்டு இது ஒரு மிகப்பெரிய ஈஸியான காலகட்டம், ஈஸியான பயிற்சி. ஸோ இந்த தீட்டாவையும் பீட்டாவையும் கனெக்ட் பண்ற பிரிட்ஜ் தான் ஆல்ஃபா. இந்த சென்சிங் எக்ஸசைஸ் பண்றதுனால எப்ப வேணாலும் நீங்க ஆல்ஃபா லெவலுக்கு போக முடியும். இப்ப போக முடியும். டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சுன்னா இப்போ உங்களால போக முடியும். ஸோ ஆல்ஃபா லெவலுக்கு வந்தாச்சு. இந்த எக்ஸசைஸை இந்த மாதிரி பொசிஷன்ல பண்றது ரொம்ப நல்லது. அதாவது கீழ இருந்து நீங்க எர்த் எனர்ஜியை இந்த பாதம் மூலியமா எடுக்கிறீங்க, மேல இருந்து நம்ம வியாழக்கிழமை பார்த்த காஸ்மிக் எனர்ஜியை நீங்க ரிசீவ் பண்றீங்க. சாயறதுக்கு இருந்தாலும் ஸ்பைனல் கார்டை நீங்க ஸ்ட்ரைட்டா வச்சிருக்கீங்க. இப்படி வைக்கும்போது காஸ்மிக் எனர்ஜி, எர்த் எனர்ஜி, ஸ்பைன் எனர்ஜி, சமஸ்டாரம்ல இருந்து ஆக்ஞா சக்கரம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாத்தோட எனர்ஜியும் ஒரு சேர உங்களுக்கு கிடைக்கிற காலகட்டம். அண்ட் இட் இஸ் a wonderful எனர்ஜி. அதை வார்த்தையால விவரிக்கவே முடியாது. இல்லையா எனக்கு இது நல்லா இருக்கு சார் அப்படின்னா நீங்க இப்படி படுத்துமே செய்யலாம். ரெண்டுக்கும் பாருங்க ஒரே மெக்கானிசம். இதுல கால் இப்படி வச்சிருக்கீங்க, எர்த் எனர்ஜி இங்க கிடைக்குது, காஸ்மிக் எனர்ஜி இங்க நெத்தியில வந்து இறங்கும். ஆனா ஸ்பைனல் கார்டு பாருங்க ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. கை இப்படி இருக்கு, கீழே இப்படி கை வச்சு ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ரெயிட்டா, கொஞ்சம் இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். இதுதான். இதுல பிரீத்திங் அப்படிங்கறத நம்ம பண்ணி முடிச்சாச்சு. இப்ப நான் சொன்னதையும் நீங்க பண்ணிட்டீங்க. என்னது, ஐ பீப்புள்ஸ் அப்வர்டு வச்சுட்டு 100ல இருந்து 1 வரைக்கும் தழகீழ என்னன்னு நம்ம பண்ணியாச்சு. இப்ப நம்ம பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இருக்கிற லெவலுக்கு பேரு பிளிஸ்ஃபுல் ஆல்ஃபான்னு பேரு. இப்ப உங்களை சுத்தி வந்து ஒரு நல்ல ஒரு வைப் அப்படிங்கிறது இருக்கும் அந்த பிளிஸ்ஃபுல் ஆல்ஃபால. இன்னும் நம்ம எக்ஸசைஸ் ஸ்டார்டே பண்ணல, இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. முன்னாடி ஒரு ஸ்லைட்ல காமிச்சு பாத்தீங்களா, இதுதான் என்னது, இப்படி ஒரு ஒயிட் ஸ்கிரீனை பாக்குற மாதிரி நீங்க இந்த லெவல்ல ஒரு ஒயிட் ஸ்கிரீனை இப்படி பார்க்கணும். ஸோ ஸ்டெப் நம்பர் 4 என்னது, see the white screen, மென்டல் மூவிஸ். இப்படி ஒரு ஒயிட் ஸ்கிரீனை நீங்க பாருங்க. இப்போ ஒயிட் ஸ்கிரீன் அப்படின்னா உங்களுக்கு நான் இன்னொன்று ஞாபகப்படுத்துறேன். லெஃப்ட் ரைட்டை பத்தி நம்ம பேசணும். லெஃப்ட் சைட் ஆஃப் த பிரெயின் அப்படிங்கிறது எதிர்காலத்தையும், ரைட் சைட் ஆஃப் த பிரெயின் அப்படிங்கிறது நிகழ்காலத்தையும், ஐ மீன் கடந்த காலத்தையும் குறிச்சதுன்னு இப்ப நான் சொன்னேன். இப்ப பாருங்க, இந்த ஒயிட் ஸ்கிரீன்ல நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்ப எந்த விஷயத்தை நீங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த பார்க்கணும். நம்ம எல்லாருடைய கேஸ்ல இப்ப ஆசிரமம் இருக்கிற அந்த ஒரு நிலை விவரிச்சு நிலையை சொல்லணும் அப்படின்னா 17 வருஷம் 18 வருஷமா ஆசிரமத்துல நல்ல விஷயம் செஞ்சுட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு அது தெரியவே தெரியாது. ஸ்பான்சர்ஸ் அண்ட் டோனர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு கணிசமான ஆளுக்கு தான் இருக்காங்க, நிறைய பேர் அது கிடையவே கிடையாது. இதுதான் நம்மளுடைய கரண்ட் சேலஞ்ச். இந்த கரண்ட் சேலஞ்ச் சரிங்க. நீங்க வந்து ஒரு லட்சியத்தை அடையிறதுக்குன்னு சொன்னீங்க, இப்ப இருக்கிற விஷயத்த இந்த இடத்துல பாக்குறதுனால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்கலாம். காரணம் இருக்கு. முதல்ல இந்த ஷெல்ஃபை காலி பண்ணி புதுசா ஒண்ணு வைக்கிறீங்க அப்படின்னோம்னா ஷெல்ஃப்ல இருக்கிற பழைய பொருளை முதல்ல நம்ம அகற்றணும். அதுதான் இது கரண்ட் சேலஞ்ச். இப்ப உங்களுக்கு வருத்தத்துக்கு கொடுக்குற இப்படி இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கிற அந்த சேலஞ்சை ஃபர்ஸ்ட் இங்க பார்க்கணும். ஐ எம் டிஸாட்டிஸ்ஃபைட், அதாவது எனக்கு திருப்திகரமாக இல்லாத அந்த நிலை, அதை நீங்க ஃபர்ஸ்ட் அந்த ஒயிட் ஸ்கிரீன்ல பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த பேட்மேன் இமேஜ்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு சூப்பர் ஹீரோ, அவன் இப்படி டல்லா இருக்க மாட்டான். அப்படி பேட்மேனுங்கிற ரொம்ப வீரமான ஒரு ஆள். ஸோ இதுதான் இந்த பர்சன் நினைக்கிறாரு, இப்படி இருக்கிறனா நான் வேற மாதிரி மாறணும் அப்படின்ட்டு. இப்போ அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்டெப் நம்பர் 5. இந்த எக்ஸசைஸை பண்ணிட்டு இருக்கும் போது இப்படி கண்ணை மூடி நீங்க இருந்தவாறு நீங்க கையை நீட்டி ஒரு ப்ராசஸ செய்யணும். அதுதான் புஷிங் த கரண்ட் இமேஜ் டு த ரைட். உங்க இடது கையை எப்படி நீட்டி அதை எப்படி வலது பக்கம் நீங்க தள்ளி விடுற மாதிரி கற்பனை செய்யணும். அப்படி கற்பனை பண்ணும்போது கையை நீட்டி அதை ஒரு ஸ்லைடு எப்படி நீங்க தள்ளி விடுறீங்களோ அந்த மாதிரி தள்ளி விடுற மாதிரி பண்ணும்போது மைண்டுக்கு அது இன்னும் வந்து ஒரு ரியலிஸ்டிக் இமேஜை கொடுக்கும். நான் கம்பெனிஸ்ல ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கும்போது இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்கும்போது தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினலாவே கண்ணை மூடி இப்படி எல்லாம் செய்வாங்க. செய்ய வேண்டியது அவசியம். ஸோ இந்த இடத்துல நம்ம லெஃப்ட் அப்படிங்கிறத, ஆனா நீங்க உட்கார்ந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி இப்படி ரைட்ல தள்ளி விடணும். ஒரு 5 தடவை. அந்த 5 தடவையும் ஓகே. இப்போ ஆசிரமத்தோட நிலைமை இந்த மாதிரி இருக்கு.
இது எனக்கு வேண்டாம், நான் வேற மாதிரி நான் மாறணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு கேட்கும்போது குழந்தைத்தனமா இருக்கும், பைத்தியக்காரத்தனமா இருக்கும். ஆனா அந்த எக்ஸசைஸுக்கு நீங்க உண்மையான உயிர் கொடுத்து செஞ்சீங்கன்னா இது கொடுக்குற பெனிஃபிட் பெரிய லெவல்ல இருக்கும். டேக் இட் ஃப்ரம் மீ. ஸோ இப்படி நீங்க தள்ளுறீங்க, அப்படி தள்ளும் போது யூ ஆர் இமேஜினிங் தட் இட் இஸ் ரைட் சைட்ல போய் அது விழுகிற மாதிரி. ரைட் சைட்ல போய் அப்படி விழுகிற மாதிரி நீங்க பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டா, இது முடிஞ்சு போச்சு, இது கடந்த காலம் அப்படின்ட்டு நீங்க தள்ளிட்டீங்கன்னு அர்த்தம். பிகாஸ் ரைட் ரெப்ரசன்ட்ஸ் வாட்? பாஸ்ட். அப்போ ஒரு 5 தடவை நீங்க தள்ளிடுறீங்க. தள்ளின பிறகு மறுபடியும் எம்டி ஸ்கிரீன் இருக்கு. அந்த எம்டி ஸ்கிரீன்ல இப்போ பிரச்சனைக்கு உள்ளான அந்த விஷயத்தை நம்ம தள்ளி உடைச்சிட்டோம். இப்ப புதுசான ஒரு இமேஜ் கொண்டு வர போறோம். இங்க பாத்தீங்களே, புது ஐடியா, புது தாட், புது இமேஜ். அதை இங்க பண்றீங்க. பழச தள்ளி விட்டுட்டீங்க, உடைச்சிட்டீங்க. இப்போ இந்த இடத்துல புது இமேஜ். அந்த புது இமேஜ் உங்களுடைய கோல். நம்மளுடைய கோல் என்ன? ஆசிரமம் இப்படி இப்படி இருக்கணும், இவ்வளவு டோனர்ஸ் இருக்கணும், இந்த அளவுக்கு நம்ம கொடுக்கணும், 500 பேர் அப்படிங்கிற அந்த பெனிஃபிஷரிஸோட நம்பர் வந்து 1000 மாறணும், 1000ங்கிறது 1500 மாறணும், வெவ்வேறு விதமான போர்ட்ஃபோலியோ ரிலேட்டடான நிறைய பெனிஃபிஷரிஸ் கொடுக்கணும். உங்களுக்கு என்ன கற்பனை இருந்தாலும் சரி, என்ன எதிர்பார்ப்பு இருந்தாலும் சரி, என்ன லட்சியம் இருந்தாலும் சரி, அதை அங்க பார்க்கணும். அதை நீங்க பார்க்கும் போதே உங்க மைண்ட் வந்து லெஃப்ட் சைட்ல அது கிரகிச்சுக்கும். ஏன்னா நீங்க இந்த இடத்துல ரைட்ல எதுவும் தள்ள போறது இல்லை, அதை அப்படியே வைக்க போறீங்க. இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னு சொல்லி கேட்டா, ஸ்டெப் நம்பர் 6 என்னன்னா, see that, அந்த இமேஜ் நீங்க பார்க்கணும், சென்ஸ் தட், அதை உணரணும், சிந்தசைஸ் அண்ட் ஃபீல் தட், அதை அப்படியே ஃபீல் பண்ணணும். அது ஏற்கனவே நடந்துகிட்ட மாதிரி. இப்ப பாருங்க, ஒரு விஷயத்தை சாதிச்சுட்டு அவன் குதிக்கிற மாதிரி அந்த பையன் விஷுவலைஸ் பண்ற மாதிரி, அது ஏற்கனவே இந்த இடத்துல 3 விஷயம் ரொம்ப முக்கியம். 1, அது ஏற்கனவே நடந்துட்ட மாதிரி நீங்க யோசிக்கணும். 2, அது நடந்துட்டதுக்கு நீங்க தேங்க் பண்ற மாதிரி யோசிக்கணும், கடவுளுக்கு நன்றி அப்படின்ட்டு. 3, அதை நடக்கிறதுக்கு உண்டான எல்லா விதமான வேலைகளையும் நீங்க செஞ்சுட்ட மாதிரி யோசிக்கணும். இந்த ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறத நீங்க இங்க பண்ணீங்கன்னா தான் ரியாலிட்டியில அது நடக்கும். ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட மெஷின், அந்த கேமரால இருந்து இந்த லேப்டாப் வரைக்கும், ஃபேன்ல இருந்து ஏசி வரைக்கும் எல்லாமே ப்ரோக்ராம் செய்யப்பட்ட விஷயம். இந்த சுவிட்சை தட்டினா இது நடக்கணும், இந்த கண்டென்சர் இதுக்குள்ள போகணும் அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் பிரெயினும். ஸோ இந்த இடத்துல அந்த டெஃபினிட் சீஃப் எய்மை அந்த ஒயிட் ஸ்கிரீன்ல கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கையோட பாக்குறீங்க, ஹாப்பினஸ், சந்தோஷத்தோட பாக்குறீங்க, சாட்டிஸ்பாக்சன், திருப்தியோட பாக்குறீங்க. அப்படி பாத்தீங்கன்னா தான் அதுக்கு ஒரு உயிர் கிடைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அந்த ஃபீலிங்ல இருந்துட்டு 1ல இருந்து 10 வரைக்கும் எண்ணிட்டு கண்ணை நீங்க திறந்துக்கோ. எக்ஸசைஸ் முடிஞ்சு. இதுக்கு பேர் தான் ஆல்பா லெவல் மெடிடேஷன். இதுக்கு பல பேர் இருக்கு. மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம், சிந்தட்டிக் மைண்ட் கண்ட்ரோல் எக்ஸசைஸ் சொல்லுவோம், ஆல்பா லெவல் எக்ஸசைஸ் சொல்லுவோம், ரியலிஸ்டிக் மேக்னெட்டிசம் சொல்லுவோம். நிறைய எக்ஸசைஸ் இருக்கு. பேரை பத்தி கவலை இல்லை. ஆனா இந்த ப்ராசஸை நீங்க ஒண்ணும் வேண்டாம், ஒரு 10 நாள் சேலஞ்ச். இன்னைக்கு 26ஆம் தேதி, பிப்ரவரி 6 வரைக்கும் செஞ்சு பாருங்க. பெனிஃபிட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா அவங்களுடைய ஃபியூச்சரை செதுக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கறது வழக்கம். +1 +2 பசங்களா இருந்தா அவங்க +2 போர்டு எக்ஸாமினேஷன் எடுக்கிற மார்க்குக்கு இதை நான் சொல்லிக் கொடுக்கறது வழக்கம். கம்பெனி ஆட்களா இருந்தாங்கன்னா அவங்க கம்பெனியில எவ்வளவு லாபத்தை ஈட்டணும்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது வழக்கம். ஸோ இப்ப நம்மளும் நம்மளுடைய கோலுக்கு ஏற்ற மாதிரி அதை பார்த்துருக்கோம். இது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். ஆனா கன்சிஸ்டண்டா இதை செய்யறதுல தான் நம்ம பிரச்சனை. இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட மைண்ட் எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸை இன்னையில இருந்து செஞ்சுட்டு வாங்க. காஸ்மிக் எனர்ஜி எக்ஸசைஸ் நம்ம ஒன்று பார்த்தோம், இந்த ஒரு மைண்ட் எக்ஸசைஸ் அப்படின்ட்டு. இது ஒரு நாள் இன்னும் எளிமையா இந்த வீடியோவை எடுத்து ஆசிரமத்துல வேலை செய்யற ஆட்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும். அந்த ஹால்ல வச்சு நீங்களும் இதை பண்ணிட்டு வரீங்க, ஆசிரமத்தில் இருக்கிற ஆட்களும் அதை பண்ணிட்டு வராங்க. ஸோ சைக்கலாஜிக்கலா, ஸ்பிரிச்சுவலா அந்த ஏரியால இருக்கக்கூடிய வைப், எல்லாத்தோட வைப்பும் ஒரே மாதிரி இருக்கும் போது நாம எதிர்பார்க்கிறது முடியும், நடக்கும். அதான். இப்ப இதுல ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க, சொல்லுங்க. ஏர்லி மார்னிங் தான் பெஸ்ட். ஏர்லி மார்னிங் பெஸ்ட். நைட் தூங்க போறப்போ என்னமா 4ல இருந்து 7க்குள்ள, அந்த 3 மணி நேரத்துல. ஏன் தெரியுமா 4ல இருந்து 7க்குள்ள? அந்த டைம்ல நேச்சுரலாவே நம்ம பாடியில ஆல்பா லெவல் அப்படிங்கிற மைண்ட் செட் அப்படிங்கிறது இருக்கும். அதனால 4 to 7. ஈவினிங்கா இருந்தா 5 to 8. இந்த 6 மணி நேரம் தான் ஆல்பா லெவல் நம்ம மைண்ட்ல டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா எப்ப வேணாலும் ஆல்பா லெவலுக்கு போறதுக்கு தான் அந்த கண்ணை மூடி இப்படி 100ல இருந்து 1 வரைக்கும் என்றது அப்படிங்கிறது. ஆனா காலையில பண்றது டைம், தூங்க போறதுக்கு முன்னாடி பண்ணிட்டு தூங்குறது ரொம்ப விசேஷமானது. ஏன்னா மைண்ட் இஸ் அ ட்ரீம் ஃபேக்டரி. நீங்க தூங்கும்போது அதை பண்ணிட்டு தூங்குனீங்கன்னா மைண்ட் அதுலயும் வேலை செய்யும். இப்போ நான் ஒரு சின்ன டெமோ உங்களுக்கு கொடுக்குறேன், இது செஞ்சு பாருங்க. இந்த டெமோல லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு, அப்ப லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கும் போது இடது கை தான் நீங்க கொண்டு வரணும்.
லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு தள்ளுங்கன்னு சொல்லும்போது தள்ளுங்க அப்படின்னு இப்படி தள்ளுங்க, புஷ் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். சொல்லும்போது அதை அப்படியே பிஹேவ் பண்ற மாதிரி பாத்துக்கங்க. தப்பா நீங்க பண்ணனால பிரச்சனை இல்லை, ஒன்றும் பெருசா பிரச்சனை நடக்க போறது இல்லை. சரி, ஸ்ட்ரைட்டா உட்காருங்க எல்லாம்.